உள்ளமே நம் மண்ணின் மனமாக பெருமை பாடலாம். உயிர் மண்ணில் ஆரம்பம் பெண்ணில் ஆரம்பம் உணர்ந்தாலே ஆனந்தம் பரமானந்தம். புது பாதை காணவா புது நீதி கேட்கவா அழகான வாழ்விலே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். பல நிறமது மண்ணிலும் உண்டு பல குணமது பெண்ணிலும் உண்டு அதில் விளைவது ஆயிரமாகும் உயர்வு தாழ்வு காணாதே. பல வகை ஸ்வரம் பாடலாய் மாறும் பல வகை கலை ஆனந்தம் கூறும் பல வகை மலர் மாலையாய் மாறும். குறைத்து மதிப்பு போடாதே அலை பொங்கினால் நிலம் தாங்குமா புயல் சீறினால் மரம் தாங்குமா பெண் பொங்கினால் புவி தாங்குமா பெண் இன்றி உயிர் தோன்றுமா. தெய்வீகம் பெண்மையே அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம் அக்னி பிரவேசம். ஏண்டா கட்டின விழால இருக்கிற தொல்லை போதாதுன்னு காதல் தொல்லை வேறையா? இல்லப்பா அதை போட்டு யாருன்னு எனக்கு தெரியாதுப்பா. இல்லப்பா நொல்லப்பா. பொம்பளைங்க விஷயம்னால எல்லா ஆம்பளையும் இப்படிதான் ஆன்சர் பண்ணுவான். அது மாதிரிதான் நீ ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிற. பொம்பளைங்க தொல்லை தான் இந்த குடும்பத்துக்கே சாபம் ஆகி போச்சு. இதுல பொம்பளை வாய்ஸ் வேற. முதல்ல அந்த வாய்ஸ் நிறுத்து, இல்ல உன் வாய்ஸ கட் பண்ணிடுவேன். ஆமா ராஸ்கல். அம்மா ஏன் இப்படி பண்ணீங்க? என்னடா அநியாயமா ஒரு பேய் என் தலையில கட்டி வச்சிட்டீங்களே. உங்ககிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். பல பொண்ணுங்களோட சகவாசம் வச்சுக்கிட்டவனுக்கு இப்படிப்பட்ட பொண்டாட்டி தான் கிடைப்பா. நல்ல அனுபவி. பழசெல்லாம் ஏமா கலர்றீங்க? அந்த டெலிபோன்ல பேசின பொண்ணுக்கும் எனக்கும் எந்த விதமான தொடர்பு இல்லைன்னு சொல்றேன்ல, அப்புறம் ஏமா நம்ப மாட்டேன்றீங்க? நம்புற மாதிரி பிள்ளைங்களை பெத்தா நான் நம்புவேன். நீங்களும் அப்பா பிள்ளைங்களாச்சே, எப்படி நம்புறது? அதையே ஏமா திரும்ப திரும்ப கலரிக்கிட்டு இருக்கீங்க? பெத்த பிள்ளைகளை நீங்களே நம்பலன்னா வேற யாருமா நம்புவாங்க? ஏமா இப்படி என் மேல அநியாயமா பழி போடுறீங்க? நான் உங்களை பெத்துட்டு இப்ப வேதனைப்பட்டுட்டு இருக்கேன். இந்த குடும்பத்தில் நடக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் லலிதா தான் காரணம். அது உங்களுக்கும் தெரியும். அவளை நம்புறீங்க, ஆனா என்ன நம்ப மாட்டேன்றீங்க. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அவளோட சுயரூபம் தெரியுதான் போகுது. அப்பதான் நீங்க என்ன நம்புவீங்க? யார் யார் எங்கெங்க என்ன செய்யறாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ சொல்றது உண்மையா இருந்தா கூட இப்ப என்னால எதுவும் செய்ய முடியாது. வீட்டுக்குள்ளே இருந்துகிட்டு பிரச்சனையை திசை திருப்பி அவ எல்லாரையும் வம்பல மாட்ட விட்டுட்டு இருக்கா. அதனால லலிதா கிட்ட நான் எப்பவும் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். அவ கூட குடும்பம் நடத்து, மத்ததெல்லாம் சரியாயிடும். நீங்க என்ன வேணா செய்யுமா, அவளோட குடும்பம் நடத்த நான் தயாரா இல்ல. என்ன விடுங்க. எப்படி
எப்படிம்மா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. மாமா, ஆண்டியோட நிலைமை இவ்வளோ சீரியஸா இருக்கும்போது கல்யாணத்துக்கு இப்போ என்ன அவசரம்? கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமே. இல்ல பவித்ரா, நல்ல காரியங்களை தள்ளி போடக்கூடாது. இப்ப அவன் நல்லா தானே இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. உங்க கல்யாணத்துக்கு முன்னாடி போயிருவணும்னு பயமா இருக்கு. இல்லம்மா, நான் அப்புறமா வந்து உங்களை பார்க்கறேன். ஆ, கிளம்புறேன் மாமா. நான் பவித்ரா அனுப்பிச்சு வச்சுட்டு அப்படியே ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி. ஆ. ஹலோ அண்ணா. வாமா லதா. ஹாய் பவித்ரா. வாங்க அத்தை. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அண்ணி உன் கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாங்க போல இருக்கு. வெரி கிளாட். ஐ அம் so happy. எல்லாம் அப்பானால தான். ஏய், உங்க அப்பாவை பத்தி எனக்கு தெரியாதா? எங்க அண்ணன் ஒரு விஷயத்துல ஈடுபட்டார்னா அதை சக்சஸ் பண்ணாம விட மாட்டாரு. அது ஆபீஸ் விஷயமா இருந்தாலும் சரி, வீட்டு விஷயமா இருந்தாலும் சரி. கங்க்ராச்சுலேஷன். தேங்க்யூம்மா. சரி ஜீவா, நான் கிளம்புறேன். வரேன் அங்கிள். ஏய், என்னது? நான் இப்பதான் வந்தேன், அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? ஒரு 5 நிமிஷம் என் கூட பேசிட்டு போ. தாராளமா பேசலாமே. பேசலாமா? வாங்க. கமான். உங்க அத்தை எப்போதுமே இப்படித்தான். ஊசி பட்டாஸ் மாதிரி படபடன்னு வெடிச்சிட்டு ஓடி போயிடுவா. வா, உட்காரு. அப்பா அம்மா எப்படி இருக்காங்க? நல்லா இருக்காங்க. சந்திரிகா எப்படி இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கா. காஃபி கொண்டு வரட்டுமாமா? இப்ப வேண்டாம், அப்புறமா சொல்றேன். சரி. நான் சொன்ன டாக்டரை போய் பாத்தியா? ஏதாவது சொன்னாங்களா? போய் பார்த்தேன். ஒரு 2 வாரத்துக்கு அப்புறம் வர சொல்லியிருக்காங்க. உங்களோட ஆசைய அண்ணி நிறைவேத்தின மாதிரி அவங்களோட ஆசைய நீங்க ஏதாவது ஒரு விதத்துல நிறைவேற்றணும். அதுதான் நீங்க அவங்களுக்கு செய்யற நன்றி கடன். நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு நல்லாவே புரியுது. குழந்தை வேணும்னா அதுக்கு வேற வழிமுறைகளும் இருக்கு. ஆனா அதை பத்தி நானும் ஜீவா இன்னும் டிஸ்கஸ் பண்ணல. அநேகமா உங்ககிட்டயும் நாங்க கன்சல்டேஷனுக்கு வந்து தான் ஆகணும். நானும் இதை பத்தி எல்லா டாக்டர்ஸ் கிட்டையும் கன்சல்ட் பண்ணிட்டேன். அதுவும் இல்லாம அண்ணி இருக்கிற நிலைமையில இதை பத்தி எதுவும் பேச வேண்டாம். முதல்ல அவங்க உடம்பு குணமாகட்டும், கல்யாணமும் நல்லபடியா நடக்கட்டும். அதுக்கப்புறம் டீட்டெயிலா இதை பத்தி ஒரு நாள் பேசலாம். ம்? சரிம்மா, அப்ப நான் கிளம்புறேன். சரி. டேய் மச்சான், எனக்கு ஒரே ஃபீலிங்கா இருக்குடா. என்னடா சொல்லு. பின்ன என்னடா, பேப்பரை திறந்தா போதும் அங்க பாம்பு இங்க பாம்புன்னு பார்லிமெண்ட்லயே பாம்பு வச்சிருக்கானுங்கடா. அவங்களுக்கு கொஞ்சமாவது விவசாய அறிவுங்கிறது இருக்கா? என்னட்ட ஒரு வார்த்தை கேட்டுக்கூடாது. நீ என்ன பண்ணுவ? நம்ம காலேஜ் பஸ் சேர் கடியில வைக்க சொல்லிருப்பேனே, அந்த மூஞ்சிகளை பார்த்து பார்த்து அழுத்து போச்சுடா மச்சான். ஏன்னா அப்படி இருக்க? டேய், இவன் பண்ணாலும் யார் பண்ணுவான்டா. இவன் பண்ணுவானா? மும்தாஜி என்ன கலக்கலைக்கா தெரியுமா? பாம்பே ஃபிகர்ல. சாக்லேட் அப்படியா? தானே? ஐயோ, நானும் ஸ்வீட்டா தான்டா பார்த்தேன் அத. டேய் மச்சான், நம்ம தலைல விஜய் அவன் பிரியங்கா சோப்ராவோட நடிக்க போறான்டா. சொல்லு. டேய், நான் போட்டியில கலந்துக்கலாம்னு இருக்கேன்டா. கபடி போட்டியா இல்ல கிரிக்கெட் போட்டியா? நான் அழகும் போட்டியில கலந்துக்கலாம்னு இருக்கேன். டேய், உன் மூஞ்சுக்குள்ள அந்த போட்டியில சேர்த்துப்பாங்களாடா? உங்களுக்கு என் மேல பொறாமடா. ரொம்ப ஃபீல் பண்ணாத மச்சி. உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். சரிடா மச்சான், நீங்க பேசுங்க, நாங்க கிளம்புறோம். சரி. வர மச்சான். பை. பாய்மா. பாய்டா. பாய்டா. பை. நரேந்திரன் வந்து உன்னை திட்டிட்டு போனானாமே, என்னவா? நான் உன்னை உயிருக்கு உயிரா காதலிக்கிறது அந்த நரேந்திரனுக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. அவனோட வழியில நான் குறுக்கிடுவணும்னு அவனுக்கு பயம். அதனால தான் வந்து என்னை இப்படி மிரட்டிட்டு போறான். அப்பம் புத்தி கொஞ்சமாவது புள்ளைக்கும் இருக்காதா? என்ன உரிமை கொண்டாடுற அளவுக்கு அவன் வந்துட்டானா? அவனை பார்த்தேனா உண்டு இல்லைன்னு பண்றேன் பார். ருத்ரா, அம்மா என்ன டெய்லி திட்டுறாங்க, கேள்வி மேல கேள்வி கேட்கறாங்க. நான் என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றதுன்னா எனக்கு புரியலையே. இப்ப நம்ம 2 பேரும் பழகுறோம். ம், அது நட்பா இல்ல காதலான்னு அவங்களுக்கு தெரியல.
ஒரே குழப்பமா இருக்காங்க. உனக்கு என்ன தோணுது? எனக்கு காதலா இருந்தா நல்லா இருக்கும்னு தோணுது. எனக்கும் இந்த விஷயத்துல சில நேரங்கள்ல ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. நட்புங்கிற பேர்ல காதலும், காதலுங்கிற பேர்ல நட்பும் என்கிட்ட கண்ணாமூச்சி ஆடுது ராஜீவ். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். ஒருத்தரை பத்தி ஒருத்தர் அடிக்கடி யோசிக்கணும். ஒருத்தரை ஒருத்தர் பார்க்கலனா மனசுக்குள்ள ஒரு வலி ஏற்படணும். அதுதான் நட்புக்கு மீறின காதல்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்னை பத்தி நீ அடிக்கடி நினைச்சுக்கிட்டு இருப்பியா? ஷோர். என்னை பார்க்கலன்னா உன் மனசுல ஒரு வலி ஏற்படுதா? ஆமா, கொஞ்சம் வலி இருக்கத்தான் செய்யும். அப்ப என் மேல உனக்கு இருக்கிறது காதலுங்கிறியா? அது எனக்கு சரியா தெரியல. ஆனா அது காதல் தான் நினைச்சுக்கிட்டா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வித்யா, இந்த மெதுவா. அண்ணி, இப்படி உட்கார். எப்படிமா இருக்க? நல்லா இருக்க. நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க உடம்பு இப்ப தேவலையா? பரவாயில்ல. எங்க உன்னை 2 நாளா காணவே இல்லை. என் வீட்டுக்காரோட பெரியப்பா பொண்ணுக்கு கல்யாணம், அதுக்கு போயிருந்தேன். அண்ணன், அண்ணியோட ஹெல்த்தை பத்தி டாக்டர் என்ன சொன்னாரு? ஒரு சின்ன ஆபரேஷன் இருக்கு, உடனே பண்ண முடியாதா? 2-3 மாசம் வெயிட் பண்ணணும்னு டாக்டர் சொல்றாரு. அது வரைக்கும் இவ்வளவு ஜாக்கிரதையா பாத்துக்கணும். ஜீவாவையும் பவித்ராவையும் பார்த்தேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல பொருத்தமான ஜோடி. அண்ணி, உண்மையிலேயே உங்களுக்கு பெரிய மனசண்ணி. இவளுக்கு உடம்பு சரியில்லை இல்லையா? கடைசி காலத்துல ஜீவாவோட கல்யாணத்துக்கு தடையா இருந்துருவோமோன்னு இவ மனசு உறுத்தி இருந்திருக்கு. என்னதான் இருந்தாலும் அவங்க தான் வாழ போறவங்க. அவங்க சந்தோஷத்துக்கு நாம தடையா இருக்கக்கூடாதுன்னு மனசை மாத்திக்கிட்டு கல்யாணத்துக்கு சம்மதிச்சிட்டாமா. அண்ணி எப்படியாவது சம்மதிச்சிருவாங்கன்னு நான் எதிர்பார்த்ததுதான். என்னதான் இருந்தாலும் பவித்ராவுக்கு குழந்தை பிறக்காதுங்கிறது மனசுக்கு உறுத்தலாவே இருக்கு. அண்ணி, அதையே நினைச்சு மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. இப்ப என்ன, ஜீவாவுக்கு ஒரு வாரிசு வேணும். அதுதானே உங்க பிரச்சனை. அதுக்கு நிறைய வழி இருக்கு அண்ணி. நீங்க கவலைப்படாம இருங்க, எல்லாம் நல்லபடியா நடக்கும். அண்ணன், ஜீவாவுக்கு எப்ப மேரேஜ் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? இவளுக்கு ஆபரேஷன் முடிஞ்ச உடனே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு எல்லாரும் சொன்னாங்க. சுபகாரியம் தள்ளி போடக்கூடாது இல்லையா? அதனால உடனே வச்சுக்கலான்னு டிசைட் பண்ணிட்டேம்மா. அதுவும் சரிதான். நீங்க முடிவெடுத்தா கரெக்டா தான் இருக்கும். அண்ணன், அண்ணிய பாத்துக்கங்க. நான் 2 நாள் ஊர்ல இல்லாதனால நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ், அதெல்லாம் நான் தான் போய் கவனிக்கணும். நான் கிளம்பட்டுமா? அடிக்கடி வந்துட்டு போ. சரிங்க அண்ணா. நான் அனுப்பிட்டு வரேன். ஹலோ. அதே வாப்பா ஜெகதீஷ், வா 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 உட்கார். இப்போ தான் உன்னை பற்றி நினச்சிக்கிட்டே இருந்தேன், நீயே வந்துட்ட. என்னை பற்றி என்ன சார் நினச்சிட்டு இருந்தீங்க? ஒன்றும் இல்லை, இந்த குடும்பத்துக்காக நீயும் எவ்வளோ உதவிகள்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கியே, இதுக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போகிறேன் அப்படின்னு இப்போ தான் பேசிகிட்டு இருந்தேன் வீட்டில். அப்படி என்ன சார் உதவி செஞ்சுட்டேன்? என்ன அப்படி கேட்ட? இந்த வீட்டில் ஆம்பளை பிள்ளையே இல்லை, எல்லா காரியத்தையும் நீயே தலைமையில இழுத்து போட்டுட்டு செய்கிறியே, இதை விட பெரிய உதவி நீ எங்களுக்கு என்ன செய்ய முடியும்? அப்போது அந்த உதவியோட சேர்த்து இந்த உதவியை நீங்கள் ஏற்றுக்கணும். என்னப்பா இது? சந்திரா ஃபேக்டரி வாங்கணுங்கிறதுக்காக என்னோட சொந்த ஊரில் இருக்கிற வீட்டை விற்று பணம் கொண்டு வந்திருக்கேன் சார், எடுத்துக்கோங்க. நீயும் சந்திரா இந்த ஃபேக்ட்ரி எப்படியாவது வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ பாடுபடுற, கஷ்டப்படுற. ஆனால் அந்த சுந்தரேசன் அந்த ஃபேக்ட்ரி மேலே ஸ்டே வாங்கி இல்லாத பிரச்சனையெல்லாம் உண்டு பண்ணிக்கிட்டு இருக்கான். ஸ்டே இப்போ வெக்கேட் ஆகிடும், அப்போ வெக்கேட் ஆகிடும்னு நாள் என்னமோ எடுத்துக்கிட்டே தான் போகுது, ஒரு பலனும் தெரியல. இந்த நிலைமையில் இந்த பணத்தை மட்டும் வச்சுக்கிட்டு நம்மளால் என்னப்பா பண்ண முடியும்? இல்லை சார், நீங்கள் இதை வாங்கி தான் ஆகணும். இது உங்கள் ஃபேமிலிக்கு உதவணுங்கிறதுக்காகவே நான் ரெடி பண்ண பணம். ஃபேக்ட்ரி வாங்க உதவலைனாலும் பரவாயில்ல, பவித்ராவோட கல்யாணத்துக்காக இது யூஸ் ஆகும் இல்லையா சார்? என்கிட்ட அந்த பணம் இருந்தால் வீணாக செலவாயிடும்.
அதனால உங்க தேவைகளுக்காக இந்த பணத்தை நீங்க யூஸ் பண்ணலாம் இல்லையா? ப்ளீஸ் சார், இது நீங்க வாங்கி தான் ஆகணும். என்னவோப்பா, இந்த வீட்டு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் அதை நீயும் சந்திராவும் சேர்ந்து தான் முடிவு பண்ணுறது வழக்கம். சந்திரா தோட்டத்தில் தான் இருக்கா, அவகிட்ட போய் பேசிப்பாரு. அவள் என்ன சொல்கிறாளோ அது மாதிரி செஞ்சுருவோம். சரி சார், நான் கேட்டு பார்க்குறேன். சந்திரா, என் மேல உங்களுக்கு இன்னும் கோபம் குறையலன்னு நினைக்கிறேன். பிடிக்கலன்னா சொல்லிடுங்க, நான் கிளம்பிடுறேன். உங்ககிட்ட பேசுறதுக்கு பிடிக்கணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை. என்ன விஷயம் சொல்லுங்க. உங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ, வந்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டே போயிடுறேன். நான் ஏற்கனவே உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி நீங்கள் ஃபேக்ட்ரி வாங்குறதுக்காக என் வீட்டை விற்று நான் பணத்தை கொண்டு வந்திருக்கேன். அதை உங்ககிட்ட கொடுத்துட்டு போகலாம் தான் வந்தேன். வாங்கிக்கோங்க. உங்களை ஒரு நல்ல ஃப்ரெண்டா நினைச்சதுனால தான் அப்போ நீங்க செய்யற உதவியை ஏத்துக்கலான்னு இருந்தேன். இந்த பணம் எனக்கு வேண்டாம். என்ன சொல்றீங்க? இந்த பணத்தை வச்சுக்கிட்டு எங்க குடும்பத்துக்கு ஹெல்ப் பண்ணலாங்கிற நினைப்புல என்னை பார்க்க வர வேண்டாம். இப்போ என் மனசுல எந்த எண்ணமும் இல்ல. ஏதோ அன்னைக்கு அப்படி தோணுச்சு, அதனால நான் கேட்டேன். இப்போ என் மனசுல எதுவும் இல்ல. அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. சம்பந்தம் இல்லைன்னு நீங்க சொல்றீங்க, ஆனா சம்பந்தம் இருக்குன்னு தான் எனக்கு தோணுது. அப்போ நீங்க இன்னும் என்ன நம்பல? நம்பிக்கைங்கிறது அவங்கவுங்க நடந்துக்கிற விதத்துல தான் இருக்கு. அப்படி என்ன தப்பா நடந்துக்கிட்டேன்? எது தப்பு எது சரின்னு யோசிக்கிற மனநிலையில நான் இல்ல. ஏற்கனவே எனக்கு இருக்கிற பிரச்சனையே போதும். புதுசா நீங்க எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் ப்ளீஸ். சந்திரா, நான் எந்த பிரச்சனையும் பண்ண வரல. இந்த பணத்தை உங்ககிட்ட கொடுத்துட்டு போலாம் தான் வந்தேன். நான் தான் பணம் வேண்டான்னு சொல்றேன்ல. பாருங்க சந்திரா, நீங்க இந்த பணத்தை இப்ப வாங்கிக்கலனா நான் இங்க வரத பத்தியே யோசிக்க வேண்டியிருக்கும். இத பாருங்க, எனக்கு உதவணுங்கிற எண்ணத்தை இதோட விட்டுருங்க. இனிமே உங்க வேலை என்னமோ அதை மட்டும் போய் பாருங்க. என் குடும்பத்தை எப்படி முன்னுக்கு கொண்டு வரணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்னம்மா, ஏதாவது பிரச்சனையா? ஒன்றும் இல்லைம்மா. மதியானம் கூட நீ சரியாவே சாப்பிடல. வா சாப்பிடலாம். எனக்கு வேண்டாம்மா. ராத்திரி நேரத்தில் சாப்பிடாம இருக்கக்கூடாதுமா. இதை பார், நீ எந்த பிரச்சனையை போட்டு குழப்பிக்காம பேசாம இருந்தானே சொல்ற. நீ எல்லாரும் மாதிரி இருந்துட்டு போக வேண்டியது தானே? அம்மா, என்னால அப்படிலாம் இருக்க முடியாது. என்ன கொஞ்சம் தனியா விட ப்ளீஸ். சரிம்மா, அதுக்காக இப்படி தனியா வந்து மாடியில் நின்றுட்டு இருப்பியா? பனி வேற கொட்டிட்டு இருக்கு. சந்திரா, சொல்லுமா, என்னாச்சு? ஒன்றும் இல்லைன்னு சொல்றேன்ல, விட. அம்மா கிட்ட சொல்ல முடியாத அளவுக்கு உனக்கு அப்படி என்ன பிரச்சனை சொல்லு. அம்மா, எனக்கு கொஞ்சம் தனியா விட ப்ளீஸ். நான் வந்ததுல இருந்து இதே தான் சொல்லிட்டு இருக்கேன். உனக்கு என்ன பிரச்சனை சொல்லு. ஒன்றும் இல்லைன்னு சொன்ன, ஏம்மா இப்படி? பாருங்க, சாப்பிட வர மாட்டேங்கிறா. என்னம்மா சந்திரா, என்னாச்சு உனக்கு? மனசு சரியில்லைப்பா. ஏம்மா போய் சொல்கிற? நானும் காலையிலேருந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். ஜெகதீஷ் வந்துட்டு போனதுலேருந்து ஒரு மாதிரியாக தான் இருக்கேன். ஏன், என்னாச்சு? உனக்கு ஜெகதீஷுக்கு ஏதாவது பிரச்சனையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைப்பா. அது இல்லைம்மா, அந்த ஜெகதீஷ் ரொம்ப நல்ல பையன். நமக்கு ஏற்பட்ட எத்தனையோ பிரச்சனைகளில் அவன் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கான். அதெல்லாம் நம்ம மறக்கக்கூடாதுமா. ஆமாம்மா, அப்பா சொல்றதுதாம்மா சரி. சுமிக்கு கல்யாணம் ஆன உடனே ஜெகதீஷ் நம்மள மறந்துருக்கலாம். ஆனா அப்படிலாம் செய்யாம நம்மள வந்து அடிக்கடி பார்த்து எவ்வளோ ஆறுதலா இருக்காரு. கொஞ்சம் யோசிச்சு பாரு.
சந்திரிகா, உனக்கு ஒன்னே ஒன்று சொல்றேன். நீ யார்கிட்ட வேணாலும் சண்டை போடு, ஆனா இந்த ஜெகதீஷ் ஷெஃப்ட் மட்டும் எந்த காரணத்தை கொண்டும் ஒதுங்கிடாத. ஏன்னா அவன் உதவி உனக்கு கண்டிப்பா தேவை. அவன் உனக்கு பெரிய பக்கபலமா இருப்பான். இந்த அப்பா சொல்றேன் கேளுமா.